மத்திய பேருந்து புறக்கோ லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்று நான் வந்திருக்கின்ற இடம் கொழும்பு புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம். இது கடந்த வருடம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழே புனர் நிர்மாணம் செய்வதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய வழிகாட்டுதலில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் விமான படையினர் சிப்பாய்கள் அதிகாரிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மத்திய பேருந்து நிலையத்தினை புனர் நிர்மாணத்துக்கு உட்படுத்தினார்கள். ஒரு சில அரசியல்வாதிகள் குறிப்பிட்டிருந்தார்கள், பழைய பேருந்து நிலையத்திற்கு வர்ணம் மாத்திரம் பூசி ஒரு ஷோ காண்பிப்பதாக. உண்மையாகவே அந்த விடயம் உண்மையா இல்லையா என்பதை பார்ப்பதற்கும் இன்னும் புதிய விடயங்கள் என்ன இங்கு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் நான் இன்று எங்களுடைய செய்தி குழுவினரோடு புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்துக்கு வருகை தந்தேன். உண்மையாகவே சொல்ல போனால் வர்ணம் மாத்திரமல்ல, வர்ணம் பூசியப்பட்டிருப்பதோடு நிறைய மாற்றங்கள் இங்கு நிகழ்ந்திருக்கின்றது. புதிய புதிய அறைகள் இருக்கின்றது. காரணம், அந்த அறைகள் எல்லாமே சாரதிகளுக்கும் சரி, அதே போல உதவியாளர்களுக்கும் சரி, அவர்களுக்கு ஓய்வு எடுப்பதற்கு நீண்ட தூர போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பேருந்து நடத்துனர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு ஓய்வு எடுத்து செல்வதற்கு அவர்களுக்கு தேவையான குளிரறை வசதிகள், அதே போல நீண்ட தூர பயணம் செய்கின்றவர்களுக்கான தங்குமிட வசதிகளும் இங்கு இருக்கின்றது. தகவலறியும் ஒரு நிலையம் இருக்கின்றது. அங்கு சென்று இந்த பேருந்து எத்தனை மணிக்கு எங்கு செல்கின்றது, அவர்களுக்கு செல்ல வேண்டிய பேருந்து எத்தனை மணிக்கு இங்கு வருகை தரும் எல்லா விடயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வசதிகளும் இருக்கின்றது. 24 மணி நேரமும் முழுமையான சிசிடிவி கண்காணிப்பின் கீழே தான் இந்த முழு பதியும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. அது மாத்திரமல்ல, சுத்தமான சுகாதாரமான ஒரு இடமாகவே இன்று முற்றுமுழுதாக இந்த மத்திய பேருந்து நிலையம் மாறி இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் கடந்த வருடம் நானே பல தடவைகள் அட்டன் செல்வதாக இருக்கலாம், கண்டி செல்லவாக இருக்கலாம், யாழ்ப்பாணம், இப்படி எங்கு செல்ல வேண்டாமானாலும் இந்த இடத்துக்குத்தான் வந்து பேருந்துகளில் ஏறி பயணங்களை செய்வோம். ஆனால் அப்போதெல்லாம் எக்கச்சக்கமான எலிகள் எங்கள் கண்முன்னே ஓடித் திரியும். அசுத்தமற்ற ஒரு இடமாக சிறுநீர் மலம் தான் வீசிக்கொண்டிருக்கும், ஒரே நாற்றமாகத்தான் இருக்கும். துர்நாற்றம் வீசுகின்ற ஒரு இடமாக இருந்த இந்த இடம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் முற்று முழுதாக ஒரு நல்ல வாசம் வீசுகின்ற ஒரு இடமாக மாறி இருக்கின்றது. ஆகவே இந்த ஒரு சில அரசியல்வாதிகள் குறிப்பிடுகின்ற போல் வர்ணம் மாத்திரம் பூசி கண்காட்சி காண்பிக்கவில்லை, மாறாக ஒரு முழுமையான மாற்றம் இந்த பேருந்து நிலையத்திலே நிகழ்ந்திருப்பதை எங்களுக்கு இங்கு வந்து அவதானித்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றது. இந்த பேருந்து நிலையத்தில் ஒரு பகுதி இன்னமும் பெயிண்ட் அடிக்காமல் இருக்கின்றது என்று நாங்கள் அந்த இடத்தையும் பார்வையிட்டோம். அதே போல பெயர் பலகையில், அது முன்னெல்லாம் பெயர் பலகைகளில் ஜனாதிபதியுடைய பெயர், மாநகர சபை மேயருடைய பெயர், அமைச்சருடைய பெயர், பார்லமெண்ட் உறுப்பினர் பெயர், அத்தனை பெயர்களும் இருக்கும். பத்தாதற்கு தமிழ், சிங்களம், ஆங்கிலம் என்று 3 மும்மொழி பெயர் பலகையில் 3 விதமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது அப்படியில் ஒரே பெயர் பலகை தனங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதில் ஜனாதிபதியினுடைய பேரோ, பிரதமருடைய பேரோ, பார்லமெண்ட் உறுப்பினர்கள், அமைச்சர்கள் யாருடைய பேரும் இல்லை. மாறாக மக்களுடைய வரிப்பணத்திலே கிளீன் ஸ்ரீலங்கா கோட்பாட்டின் கீழ் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் இலங்கை விமானப்படையின் தொழில்நுட்ப மற்றும் மனிதவள பங்களிப்புடன் புனரமைக்கப்பட்ட மத்திய பேருந்து நிலையம் புறக்கோட்டை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது என்று தான் அந்த பெயர் பலகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுதான் மாற்றம், இதுதான் நாங்கள் எதிர்பார்த்த மாற்றம் என்று பலரும் பலவிதமான வரவேற்பை, நல்ல சந்தோஷமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். நாங்கள் இன்று வந்ததற்கான காரணம் இன்னும் ஒன்று இருக்கிறது. புது வருடத்தை முன்னிட்டு கொழும்பில் இருக்கின்ற, கொழும்பில் வசிக்கின்ற, கொழும்பில் தொழில் புரிகின்ற மக்கள் அவர்களுடைய ஊர்களுக்கு, கிராமங்களுக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இது அந்த காலம். அவர்களுக்கு என்று தான் இந்த பேருந்து நிலையம் நேற்றைய தினம் திறந்து மக்கள் பயன்பாட்டிற்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே இங்கு பயணங்களுக்காக அவருடைய ஊர்களுக்கு செல்விருக்கின்ற மக்கள் இந்த பேருந்து நிலையம் புனரமைக்கப்பட்டது குறித்து என்ன சொல்கிறார்கள், எவ்வளவு ஆர்வமாக இருக்கின்றார்கள், இந்த மாற்றத்தை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். வாருங்கள், நாங்கள் சென்று மக்களுடைய கருத்துக்கள் என்ன, அதே போல இன்னும் என்னென்ன விஷயங்கள் இங்கு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் இந்த காணொலியினூடாக பார்த்து தெரிந்து கொள்ள போகின்றோம். நான் டில்ஷன் மில்சன், லங்கா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன். தொடர்ந்தும் காணொலியை பாருங்கள். කතාව කියනවද? ඇත්තටම මේ හොඳයි, හොඳ වැඩක් එක්ක තමයි. අපි දැනගන්න ඕනේ.
ரைட், என்ன நினைக்கிறீங்க இப்போ இந்த முற்றிலும் மாறுபட்டிருக்க பல நவீன வசதிகளோட மாறி இருக்கின்ற இந்த பஸ் ஸ்டாண்டை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்த மத்திய பேருந்து புறக்கோட்டை உண்மையில் பார்க்கும் பொழுது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஒரு விமான நிலையம் போன்ற ஒரு காட்சி அளிக்கின்றது. உண்மையில் சிறப்பானதொரு தோற்றத்தோடு பாருங்கள், அந்த இயற்கை வளங்கள், மரங்கள், இப்படி அந்த இயற்கையோடு ஒன்றிணைக்கக்கூடிய இப்போ காற்றெல்லாம் ரொம்ப வருது. உண்மையில் முன்னைய நேரங்களை நாங்கள் பார்க்கும்போது காற்றெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ அந்த விஷயம் தாண்டி இயற்கையோடு நம்ம ஒன்றிணைக்கக்கூடிய வகையில் அழகாக நேர்த்தியாக செய்திருக்காங்க. ஸோ இதை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பு எங்கள் கையில் இருக்குது. ஏன்னா இது எங்கள் சொத்து, எங்களுடைய வரிப்பணத்தினூடாக மக்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற நேற்றைய தினம் உத்தியபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பும் எங்கள் கையில் இருக்குது. குறிப்பாக ஒவ்வொருவருமே இது எங்களுடைய சொத்து அப்படி நாங்கள் நினைச்சோம்னா, உங்களுக்கு தெரியும் இந்த இப்போ அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள், நேற்றைய தினம் திறந்தாங்க, பட் அந்த வெத்திலை போட்டுட்டு அப்படியெல்லாம் திப்புறது, அது இல்லாமல் சிகரெட் குடிச்சிட்டு போடுறது, அது மது போத்தல்கள் அப்படியெல்லாம் இனி அப்படி அந்த தவறுகளை செய்யக்கூடாது. ஏன்னா முன்னைய காலத்தில் ஹட்டன் பேருந்து அந்த தரிப்பிடத்துக்கு நாங்கள் போகவே இயலாது, மூக்க பிடிச்சிக்கிட்டு தான் போகணும். ஆனால் இப்போ ஜனாதிபதிக்கு நம்ம உண்மையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு மிக சிறப்பாக இதை அவர் ஜனாதிபதி உண்மையில் ஒரு சிறப்பான ஒரு தருணத்தை மக்களுக்காக வழங்கியிருக்காரு. அதே போல் விமானப்படையினருக்கு நாங்கள் நன்றிகள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய கண்காணிப்பு, இங்கே ஒவ்வொரு கண்காணிப்பு கமராக்கள் பதிவு செய்யப்படுகின்றது. இங்கே வரக்கூடியவர்களுக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் தவறு செய்யும் பொழுது அந்த தவறு அந்த நொடி பொழுதில் உங்களுக்கான தண்ட பணத்தை நீங்கள் அறவிடக்கூடும். அதை நீங்கள் அவதானமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் லங்காஸ்ரீ எங்களுடைய ஊடகத்தினூடாக நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். நிச்சயமாக பாதுகாப்பாக இருங்கள். இது எங்களுடைய சொத்து. நிச்சயமாக முழுமையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். என்னென்ன விஷயங்கள் புதுசா இங்க கட்டப்பட்டிருக்கு, இன்னும் முதல்ல இருந்ததை விட இன்னைக்கு என்னென்ன டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னப்போ அந்த பஸ் போக்குவரத்து, அந்த போகக்கூடிய அந்த காணொலிகள், அந்த இடம் பண்ண மாதிரி காணொலிகள் எல்லாம் திரை, அதாவது எல்இடி திரையினூடாக அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம், இங்கே மரக்கன்றுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றது. இயற்கை அழகாக செய்திருக்காங்க. அந்த பெயர் பலகை உண்மையில் பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் நேற்று ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அந்த எழுத்து உண்மையில் அதை நாங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ள, நானும் புனக்கோட்டைன்னு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ நானும் இன்றைய தினத்தில் அதை தான் வந்து நான் பார்த்தேன், எதை செஞ்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் வந்தோம். ஸோ ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம், எழுத்து பிழைகளை தவறு செய்து கொள்ளுங்கள். காரணம், நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைஞ்சு போகக்கூடிய ஜனாதிபதியாக 64 வருடங்களுக்கு பிறகு புறக்கோட்டை மத்திய பஸ் பேருந்து நிலையம் மிக சிறப்பாக அமையப்பட்டிருக்கிறது. மக்கள் சார்பாக நன்றிகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். 50 கோடியில் செலவழிச்சிங்க, 50 கோடி செடி செலவழிச்சு கொண்டு நல்ல இதாக தான் இருக்குது. அரசாங்கம் வேலை இல்லை, அரசாங்க வேலை இல்லை. இதே முதல் சினிமா பண்டாரனாக செஞ்சது, சினிமா பண்டாரனாக அது இப்படி யாரும் செய்யணும் தானே. வார ஆட்சிக்கு வாரவன் இவன் சரி அதை முடிவு செய்யணும் தான். ஓ இது இல்லை, சரிசி இல்லை இல்லை. ஏன்னா வாழ்க்கை செலவில விலை கூட, மற்றது வேலை இல்லை. அந்த கவர்மெண்ட்டில் செஞ்சது இவனே கிட்ட வாக்கவும் இல்லாது. கோட்டாபேக்கல மஹிந்த ராஜபக்ஷ அவன் யுத்தத்தை நிற்பான் இல்லையா. 30 வருஷம் யுத்தத்தை 4 வருஷமாக நிற்பான். வேற இல்லை, வேலை இல்லைன்னு சொல்கிறல்ல. அந்த நீ இதை செய்யணும், நாட்டில் வந்தவன் செய்யணும் தானே. மக்கள் பாதுகாக்கணும். இதே எல்லாத்தையும் வெற்றில சாப்பிட்டு துப்புறான், அப்படி இதெல்லாம் செய்யுதான். ஓ நான் அவிசாவில் அங்கே தான் வருது. அவிசாவில் தள்ளுவு அந்த ஜராவையாக சரி. நான் நாத்தம் ரோட்டில் போயிடாது. மற்றது இன்றைக்கு நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்கு. எந்த வாசம் இல்லை, வாசம் அது புதுசாக செஞ்ச போகிறோம், வாசம் இல்லை. இதே மாதிரி இருக்கிறதா நல்லம். மற்றது சரி ஆட்சிக்கு வர செய்யணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி 60 வருஷத்தில் ஒரு ஜனாதிபதி ஒரு பிரசிடென்ட் வெறும் 1.5 வருஷத்துக்குள்ளே யாருமே கை வைக்காத ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து கை வச்சு செய்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். ப்ளஸ் இது நாள் வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம், அரச பணிகளாகட்டும் புனரமைப்பு பணிகளாகட்டும் எல்லாமே தனியார்
கம்பெனிஸுக்கு தான் வழங்கியிருந்தாங்க, தனியார் நிறுவனங்கள் தான் அது பொறுப்பேற்று செஞ்சுச்சு. பட் இந்த முறை அப்படி செய்யும்போது அவங்க வச்சது தான் கணக்கு இல்லையா, அவங்க சொல்கிறது தான் பில். பட் இந்த முறை இலங்கை விமானப்படை இதை பொறுப்பேற்று செஞ்சுருக்காங்க. 424 மில்லியன் சொன்ன எவ்வளோ 46 கோடியா, 46 கோடி. ஒரு வீடு ஒன்று கட்டவே ஒரு 2-3 கோடி போகும். பட் பலாயிரக்கணக்கான மக்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்த ஒரு பயனடைகிற ஒரு விஷயத்த ஒரு 46 கோடி ரூபாங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு தொகையை பயன்படுத்தி செய்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா ஸ்பெஷலாக சொல்லணும்னா, வளமையாக நான் பஸ் தரிப்பிடங்களுக்கு வரும்போது இந்த தமிழை கொலை செஞ்சுருப்பாங்க. சும்மா கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருக்கும், எழுத்துப்பில் அப்படி இருக்கும், மனசுக்கே வேதனையாக இருக்கும். ஆனால் இந்த முறை ஏண்ட பார்வைக்கு பர்சனல் நான் உள்ளுக்கு வந்து பார்த்தேன், நான் எல்லாமே அதை உன்னிப்பாக அவதானிச்சேன். ஒரு தமிழ் எழுத்துப்பில் கூட நான் பார்க்கல இது வரைக்கும். ஸோ அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 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 சாதா ஒரு ஒரு நியாயமான முறையில் எங்களோட மொழிக்கு ஒரு நியாயத்தை செஞ்சுருக்காதா நான் கருதுகிறேன். அதே மாதிரி நான் கேள்விப்பட்ட அந்த முன்னாடி போர்டில் ஒரு எழுத்துப்பிழை இருக்குன்னு, ஆனால் அதை சுட்டி காட்டினதுக்கு அப்புறமா கூட அந்த எழுத்துப்பிழையை திருத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வரலாறு காணாத ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு போது எவ்வளோ எழுத்து பிள்ளைகள் இருக்கும், யாருமே சொல்லல ஓகே நாங்கள் இதை திருத்துறோன்னு. பட் இந்த முறை இந்த அரசாங்கம் அதை கூட ஓகே மிஸ்டேக் இருக்கா, டோன்ட் வரி நாங்கள் செய்கிறோம் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இன்னும் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கணும், இந்த மாதிரி நிறைய பணிகளை இவங்க இந்த விமானப்படைக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதுவும் நல்ல ஒரு கான்செப்ட் இல்லையா. எவ்வளோ இது மாதிரி அரசு சார்ந்த நிறுவனங்கள் இருக்குது, அவங்களுக்கு கொடுக்கறதுடாக நிறைய விஷயங்களை செஞ்சு மக்கள் பயனாளி அடையணும், நாடு முன்னேறணும். அதுக்காக நான் இரவு மன்றாடுறேன். தேங்க்யூ பிரசிடென்ட். இங்க வர மக்கள் மத்தியிலே ஒரு பொறுப்பு இருக்கு. நிறைய பேர் வெற்றில வச்சு குற்றத்துக்கு வாய்ப்புகள், டிரைவர்ஸ் எல்லாம் வெத்தலை போடுறவங்க மரம் அப்படிதான், மக்கள் வயதானவர்களும் அப்படிதான். அவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லப்படுது? நல்ல கேள்வி அனுபவம் கேட்டீங்க, தேங்க்யூ. நான் வந்து யூகேல இருந்து வந்தேன். ஓகே ஒரு சொல்கிறேன். லண்டனில் ஒரு பஸ் டிரைவருங்கிறது நான் பார்த்தேன். நான் ஸ்ரீலங்காலேருந்து நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் இல்லையா, அங்கே ஒரு பைலட்டுக்கு சமமாக இருப்பார். கேப் போட்டு அவருக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். அங்கெல்லாம் இப்படி வெத்தலைங்கிறது போடுறது அது கன்செப்டே இல்லை. அவர் டைமுக்கு தூங்கணும், அதெல்லாம் அவதானிப்பாங்க. அவர் 7 hour ஒரு நாளைக்கு தூங்குறாராங்கிறது. ஸோ இந்த மாதிரி பயணிகளை ஒரு டிரைவர் சொல்கிறது எத்தனை பேரை கையில் எடுத்து கொண்டு போகிறாரு. வெத்தலையை தடை செஞ்சு வெத்தலை போடவே கூடாது, டிரைவர்ஸ் மாதிரி வெத்தலையே போடக்கூடாதுன்னு இருந்தால் இப்போ அவங்க சொல்கிறாங்க தூக்கம் வர்றதுனால வெத்தலை போடுறாங்கன்னு. ப்ரோ டைமுக்கு தூங்கணும்னா, நாங்கள் ஒரு மனுஷன் 8 hour தூங்கினான்னா, ஒரு ஃபன் எடுக்காமல் ட்ரிங்கை போடாமல் நைட்டுக்கு குடிக்காமல் டைமுக்கு தூங்கினாங்கன்னா அந்த ஜொப்பை செய்கிறவர் அப்படியானவர் தான் இருக்கணும். அதான் மேலத்தை நாடுகளோட முறை. நீ வந்து ஒரு பஸ் டிரைவராக உனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. கிளம்பி கொடுக்க அவங்க பிளட் செக் பண்ணுவாங்க, அதில் எதுவும் போதைப் பொருள் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா அந்த எவ்ரி வீக் பிளட் செக்அப் பண்ண எடுப்பாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் ஓகே இதெல்லாம் எனக்கு செய்யணும்னு அர்ப்பணிக்கக்கூடியவங்க மட்டும்தான் அந்த துறையில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை இங்கே எடுத்துகிட்டு வரணும். அதை ஒரு ஆள் கவனிக்கணும், சூப்பர்வைஸாக பண்ணணும். இங்கே வெத்தலை வச்சு போட்டால் துப்புனாங்கன்னா 1 லட்சம் ரூபா ஃபைன் அடிக்கணும். 1000 ரூபா ஃபைன் அடித்தா என்ன ப்ரோ, அவனுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு திரும்ப அதை தான் செய்வான். 1000 ரூபா தானேன்னு திரும்ப செஞ்சாலே யோசிக்கணும், ஃபைன் அடிக்கணும். சுவிஸ்லாம் ஃபைன் தான் ப்ரோ. நீங்கள் ஏதாவது சின்ன தப்பு செஞ்சால் 1000-2000 ஃப்ராங்க் அடிப்பான். அந்த மாதிரி கான்செப்ட்ஸை கொண்டாந்து ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும். பேருந்து நிலையம் இந்த பேருந்தம் எத்தனையோ வருடங்களாக பெரிய சாக்கடையாகவும் அசுத்தமாகவும் பார்க்கவே அறிவிருப்பாக இருந்த இந்த இடம் இப்போது நவீனமயமாக்கப்பட்டிருக்கிறது. அது முக்கியமான விசேஷம் என்னென்றாக்கா அந்த பலகை, அந்த திறப்பு பலகையில் எந்த ஒரு மந்திரியும் எந்த ஒரு ஜனாதிபதியும் எந்த ஒரு போக்குவரத்து மந்திரியும் பேர்கள் இல்லாமல் பொதுவாக இருக்குது. அதுதான் வரவேற்கத்தக்கது. பொதுமக்களுடைய பணத்தை எடுத்து அவர்களுடைய பெயர்களை போட்டு அலங்கரிப்பதை விட பொது பெயர்களால் பொது பலகையாக இருக்கிறதால இருக்குது. இது இப்படி செய்தது மட்டுமில்லை, இதை சரிவர நடத்தணும். இதை நடத்தணும். இப்படியே விட்டுட்டு போகக்கூடாது, துப்புரவு பண்ணி சரிமுறையாக பரிபாலிக்கணும். அது பரிபாலிக்கிறதுல தான் இது காரண காரியம் இருக்குது. சந்தோஷமாக இருக்குது, முன்னே விட ரொம்ப திருத்தமாக இருக்குது. வந்து இருக்கிறதுக்கு ஒரு விருப்பமாக இருக்குது. நல்ல ஒன்று சார், ரொம்பவே அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம். ஒரு ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்களாம் நன்றி கூற வேண்டியதாக இருக்குது. காரணம் என்னன்னா, எந்த ஒரு வேலைகளையும் சரியான நீதி முறையில் போய்கிட்டு இருக்கு, சரியான திட்டத்தோடு முடியுது.
மூணாவது விஷயம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து முன்னே இவ்வளோ காலம் எத்தனையோ பேர் இருந்து கூட இந்த பஸ் ஸ்டாண்டை ஒழுங்கான முறையில் கவனிப்புக்கு கொண்டு வரல. ஆனால் இவர் இந்த பஸ் ஸ்டாண்டை தான் முதலாவது, அதாவது இது வந்து ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்ட், எந்த சிலோனில் எங்கே இடம் போகணுமோ இங்கே தான் எல்லாம் வரணும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு பஸ் ஸ்டாண்டை சரியான குறி வச்சு இதை இப்படி ஒரு மேன்மையாக அவர் செய்ததுக்கு அவருக்கு மிச்சம் நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கோம். நல்லா இருக்கு. முதல் பார்த்ததை விட மிச்சம் நல்லா இருக்கு. முதல் வந்து இங்கே நிற்க இயலாது, அவ்வளோ நாற்றம் அடிக்கும் செய்யும். இப்போ பார்க்குறது சந்தோஷமா இருக்கு. நான் இன்னைக்கு தான் கொழும்புக்கு வந்தேன், வசூல்கிட்ட பார்க்கறதுக்காகவே வந்தேன். நான் நல்லா இருக்கு. நான் மட்டக்களப்பு இப்போ நைட்டு காலை தான் கொழும்புக்கு வந்தேன், நைட்டு போகிறேன், அப்படியே பார்த்துட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் இப்போ மக்கள் வந்து இதை சரியாக பயன்படுத்தினாங்கன்னா இன்னும் மிச்சம் நல்லா, அதான் சொல்லிருக்கு.